ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டெய்லி நமக்கு இருக்க பெரிய டாஸ்க் ஹெல்த்தியாக என்ன குக் பண்ணலாம், அதுவும் வெஜிடபிள்ஸ் வச்சு என்னெல்லாம் செய்யலாம். ஒருவேளை நம்ம வீட்டில் அன்றைக்கி வெஜிடபிளே இல்லை அப்படின்னும் போது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போது வீட்லேயே இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை, மளிகை பொருட்களை வச்சு எப்படி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் சீரகம் ஒரு ஸ்பூன், தனியா ஒரு ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்தளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பூண்டு குழம்பு. இது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இதில் இந்த மல்லிகை பொருட்கள்லாம் சேர்க்கறதுனால நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாதம், பித்தம் இதெல்லாமே குறைஞ்சி வரும். இதை நல்லா நுணுக்கி வச்சுக்கலாம். இதுக்குள்ளேயே நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது ஒரு 2 பெரிய பூண்டு நான் எடுத்து இந்த மாதிரி தோல் பிரித்து சேர்த்துக்கலாம். இதை சேர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு அளவு நம்ம எண்ணெயில் நல்லா வதங்க விடலாம். இப்போ லைட்டாக கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி வதங்கி வந்ததுமே 2 தக்காளியை நான் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிட்டாலே கொஞ்சம் நல்ல குலைவாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுவே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டால் நீங்கள் 1 இல்லை 2 கூட சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு குழஞ்சி வந்ததுமே இந்த பொடியை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு கொரகொரன்னு நுணுக்கி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்ததுமே இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளியை கரைச்சி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அது இருக்கட்டும். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகா பொடி சேர்த்துருக்கேன். இதே மாதிரி ட்ரையாக இருக்கும் போது நீங்கள் போட்டு இதை வதக்கி வச்சுக்கோங்க. நல்ல ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். இப்போ நுணுக்கி வச்சுருக்கிற அந்த மசாலா பொருட்களையும் அதில் சேர்த்துருங்க. இப்போது இந்த புளி கரைசலையும் இதில் சேர்த்துடலாம். நல்ல திப்பியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இங்கே நான் 1 கிளாஸ் அளவு சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்ந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போது பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நான் டைரெக்டாக சேர்த்துட்டேன். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதித்து வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா அருமையான ரொம்ப ருசியான பூண்டு புளி குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.